ஓகே. அப்போ இப்ப நீங்க சொன்னீங்க அது எல்லாமே ப்ராபபிலிட்டி ரேஷியோல தான். ஒரு 9 பேருக்கு நடந்தது, 10வது ஆளுக்கு நடக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ மொத்தமா இந்த செகண்ட்க்கோ இந்த நிமிஷத்துக்கோ உலகம் ஃபுல்லா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க 10 பேருக்கும் ஒரே மாதிரியான காலகட்டமும் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையும் தான் இருக்குமா? ஜோதிடப்படி ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப என்னன்னா, இப்ப ஒருத்தர் பிறக்கிறாரு, பிறக்கிறப்ப ஒரு காலை உணவுன்னு நம்ம சொல்றோம், உங்களுக்கு காலை உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். இதே இது டெல்லியில பிறந்தானா அவனுக்கு காலை உணவு என்ன கிடைக்கும்னா ஏதாச்சும் சப்பாத்தி கிடைக்கும். அவனே கொரியால பிறந்தானா நாளைக்கு கருவாடை பிடிச்சு தின்னுட்டு இருப்பான். அப்ப அந்த சிச்சுவேஷன் வேணா மாறுமே தவிர அவனுக்கு உணவு கிடைக்கும். அப்ப நாங்க இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இவனுக்கு இதுதான் நடக்குது, ஆனா நடக்கிறதுனுடைய சூழல்கள், அந்த அந்த என்விரான்மெண்ட், அவருடைய வம்ச வாரியான விஷயங்கள், அவருடைய வாழ்வியல் சூழல்கள், இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாம் வச்சு அந்த சம்பவங்களுடைய தன்மைகள் மாறலாம். ஆனா சம்பவங்கள் அதுதான். அப்படிங்கிறப்ப சம்பவங்கள் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் வராரு, உங்களுக்கு இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறப்ப இப்ப நீங்க வரீங்க, வந்து என்கிட்ட ஜாதகம் பாக்குறப்ப ஒரு வாகனம் வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன வாகனம்னு நினைப்பீங்க? நீங்க நம்ம 2 பேரும் பேசுவோம். நான் நீங்க வரீங்க என்கிட்ட ஜாதகம் பாக்குறேன், எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எனக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி வாகனம் சொல்லுவீங்க. இதே ஒருத்தர் வராரு, நான் ஒரு வாகனம் வாங்கன்றப்ப ஆமா சார் ஒரு டெரஸ் பாத்துக்கிட்டு இருக்கேன், அவர் அதை வச்சு பிசினஸ் பண்றது, அவருடைய மைண்ட் செட்ல இருந்து நான் சொல்லக்கூடிய பதில அவருக்கு ரிலேட் பண்ணிக்கிறாரு. ஒன்னொருத்தர் வரும்போது நான் ஒரு 10 லாரி வாங்கலான் இருக்கேன், ஒரு 5 கார்லாம் வாங்கலான் இருக்கேன், ஒருத்தர் மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்கலான் இருக்கேன், ஆனா 530D வாங்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருடைய மைண்ட் செட்ல சொல்றாரு. ஒருத்தர் என்ன சொல்றா, ஆமா சார் ஒரு ஆட்டோ வாங்கலான் இருந்தேன், லோன் கிடைக்குமா அப்படி. அப்ப என்னன்னா நான் சொல்லக்கூடிய பதில்கள் ஜாதகத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் போதுன்னு சொல்லும் பொழுது அந்த சம்பவங்களை நீங்களும் என்ன செய்யணும், அந்த 10 பேருக்கும் ஒருமித்த நிகழ்வுகள் இருக்கலாம், அவங்க வாழ்க்கை தரத்துக்கு ஏத்த மாதிரி மாறிடும். வயிறு வலி வருது டாக்டர் போறாரு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே வயிறு வலி வரணும்னு அவசியம் இல்லை. டாக்டர் என்ன பண்றாரு, நீங்க என்ன சாப்பிட்டீங்க, இது பண்ணீங்க, அப்ப எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வயிறு. அப்ப மைக்ரேன் தலைவலிக்கு 1500 காரணம் இருக்குங்கிறான். அப்ப அது போல எல்லாத்துக்கும் வேற காரணம் தான் தலைவலி தானே அது.